மதிமுகம் தொலைக்காட்சி உறவுகள் அனைவருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். பாருங்க, தமிழர் திருநாள் தமிழ்ல சொல்லலாம்ல. இந்த 2K கிட்ஸே இப்படிதாங்க அறக்குறையா சொல்றீங்க. தமிழர் திருநாள் சொல்லுங்க, இல்ல தை பொங்கல் சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி விஷ் பண்ணீங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் விஷஸ் தானே. பொங்கல் தமிழ்ல சொன்னானே இங்கிலீஷ்ல சொன்னானே பொங்கல் பொங்கல் தானே. சரி, ஓகே. தமிழ் நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய தமிழ் பண்டிகைனா அது இந்த பொங்கல் தான். இந்த பொங்கல்னாலே எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஆமா, செம்ம ஹாப்பியா இருக்கும். எப்படா பொங்கல் வரும், 5 நாள் 6 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போறோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல ஜாலியா இருப்போங்க நாங்க. நான் அந்த சந்தோஷத்தை சொல்லலைங்க. லீவ் வந்து கிடைக்கும் அப்கோர்ஸ். ஆமா, ஆனா 4 நாள் 5 நாள் கிடைக்காதுல்ல, லாஸ் ஆஃப் பே போகும்ல. பொங்கல்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கிடைக்கும்ல, அப்ப ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம்ல. அது ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து லீவுன்றது அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தை 1 வந்து ரொம்பவே வந்து பெரிய செலிப்ரேஷனா கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தை 1 தான் தமிழ் புத்தாண்டு. அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழியை வந்து நிறைய பேர் வந்து நம்புறாங்க. தை பிறந்துடுச்சு, நமக்கும் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம பொங்கல் பண்டிகையை பத்தி பாத்திரலாம். நம்ம போகி கொண்டாடுறோம்ல, நீங்க எப்படி போகி கொண்டாடுறீங்க உங்க வீட்டுல? இன்னைய நிலைமைக்கு நீங்க எப்படி போகி கொண்டாடுறீங்க? போகிக்கு முன்னாலே எங்க அப்பா ஒரு மோளம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த மோளத்தை வச்சுக்கின்னு பசங்களோட ரோடு ஃபுல்லா அந்த மோளத்தை அடிச்சுக்கின்னு காலையில அந்த 4-5 மணிக்கு திரிஞ்சிட்டு இருப்பேன். ஒரு பக்கம் எங்க அம்மா இந்த பக்கம் கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நான் அதுல குளிர் காய்வேன். அவ்வளவுதான் போகி. இதுக்கு மேல என்ன போகி கொண்டாடணும்? இது போகி கிடையாது. போகின்றது ஆக்சுவலா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிற ஒரு தேவையில்லாத ஆடைகள் இல்ல தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் வந்து போட்டு இயற்கைக்கு வந்து பாதகம் இல்லாம, இயற்கையை மாசுபடுத்தாம, காற்று மாசுபாடு வராம அந்த வந்து எரிப்பாங்க. பழைய பொருளை வந்து எரிப்பாங்க. அதே மாதிரி நம்ம மனசுலயும் ஏதாவது விரோதம், யார் மேலேயாவது கோபம், உங்களை மாதிரி வன்மம் இதெல்லாம் இருக்கும்ல, இதையும் நம்ம வந்து எரிச்சிட்டு நம்ம வந்து புது வருஷம் தை பிறக்குது, நமக்கு வந்து ஒரு வழி பிறக்கும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு நல்ல எண்ணங்களோட நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இததான் வந்து போகியா மெயினா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி எரிப்பாங்க. வேஸ்டான பொருள், பாயா இருக்கட்டும் இல்ல ஆடைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து எரிச்சு அந்த போகியை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. கோலம்லாம் போடுவீங்களா? அந்த அதுதான் எல்லாமே அந்த முன்னாள் நைட்டு உட்காந்து அந்த 10:30 மணி 11 மணிக்கு கோலம் எல்லாம் போட்டு ஃபுல்லா அவ்வளவு பெரிய கோலம் போட்டு கலர் அடிச்சு, ஏன்னா காம்படிஷன் வரும்ல, அந்த தெரு ஃபுல்லா எல்லாம் கோலம் போடுவாங்க. நம்ம கோலமும் பெருசா இருக்கணும்ல, அதனால அந்த மாதிரி காம்படிஷன் வச்சு எல்லா கோலையும் போட்டுன்னு இருப்போம். நைட்டே கோலம் போட்டுருவாங்களாம். ஆனா நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, விடிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த போகி கொளுத்திட்டு அந்த மார்கழி மாசம் கடைசி தேதி அந்த குளூர்ல அவங்க குளிச்சுட்டு வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல பரங்கிப்பூ சாணி எல்லோ கலர்ல இருக்குமே, சாணியை வந்து உருண்டை மாதிரி புடிச்சு அதுல வந்து அந்த பரங்கிப்பூ வைப்பாங்க. சில பேர் அதை வந்து பிள்ளையார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதிகமா சிக்கு கோலம்னு சொல்லக்கூடிய கோலம் தான் இன்னைக்கு வந்து போடுவாங்க. கம்பி கோலம், அதாவது ஒயிட் கலர்ல போட்டுட்டு பிரவுன் கலர்ல பார்டர் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்பவே வில்லேஜ்ல நிறைய பாத்திருக்கேன். அது ரொம்பவே வந்து பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அது வந்து காலையில போடுவாங்க, அப்படியே இருக்கும். நீங்க எல்லாம் நைட்டே போட்டுறீங்களா? அது காலையில அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமா வந்து தெரியல. காலையில எழுந்துக்க முடியாதுல்லங்க, அப்ப நைட்டே தானே போட்டு உட்கார முடியும். காலையில எழுந்து சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு முன்னாடியே நைட்டே போட்டுட்டோம்னா நம்ம காலையில இருந்து மீதி வேலையை பார்க்கலாம்ல. வருஷத்துல ஒரு 2 நாள் போகிக்காகவும் பொங்கலுக்காகவுமே உங்களால வந்து எந்திரிக்க முடியல. நம்ம போகி பொங்கலுக்கு மட்டும் தான் அந்த கோலம் போட மாட்டோம்ல, அந்த மார்கழி மாசம் ஃபுல்லா அந்த கோலத்தை நம்ம உட்காந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க மார்கழி மாசம் ஃபுல்லா போட்டாலும் நைட்டு தானே போடுறீங்க பாஸ், பகல்ல போடல. பகல்ல போடலதான், பட் இருந்தாலும் நைட்ல போட்டோம்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நைட்டு வெளிச்சத்துல அது ரொம்ப அழகா இருக்கும்ல. சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததான் அந்த போகி வந்து நம்மளுடைய வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவோம். தேவையில்லாத குப்பைகள் எடுத்து போடுவோம். ஒட்டடை அடிக்கிறது, சுத்தம் பண்றது, பூஜை பொருட்கள் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அலங்காரம் நடக்கும். வீட்டுல வந்து கலர் பேப்பர்ஸ் எல்லாம் சில பேர் ஒட்டுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. பொதுவா வெள்ளை அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த பொங்கல் வரதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து வீட கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லா அந்த ஒயிட் வாஷ் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப எப்படி புது வருஷத்தை நம்ம வரவேற்கிறோம், வெடி வெடிச்சு நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த நியூ இயரை வரவேற்கிறோம்ல, அது மாதிரி நம்ம தை திருநாள் வந்து அந்த மாதிரிதான் வரவேற்றிருக்காங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணி வீட்டை வந்து அழகா வெள்ளையாக்கி சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி இது மாதிரி எல்லாம் பண்ணி வரவேற்றிருக்காங்க. இது இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு அடுத்த நாளா வந்து பொங்கல், மெயின் பொங்கல், உழவர் திருநாள், தை திருநாள், இதை வந்து நம்ம வந்து மெயினா கொண்டாடுவோம். அதுல என்னெல்லாம் செய்வீங்க? அதே மாதிரிதான் காலையில எழுந்த உடனே குளிச்சிருவோம். அதுக்குள்ளே அம்மா வந்து பொங்கல் வச்சு ஏன்னா அந்த சூரியன் வந்து இது பண்ண உடனே அந்த பொங்கல்லாம் வச்சு அந்த அடுப்பு மூட்டி நம்ம அந்த பொங்கல் வச்சு நம்ம தோட்டத்துல வளைஞ்சிருக்கிற எல்லாத்துலயுமே எடுத்துட்டு வந்து குழம்பு வைக்கணும், குழம்பு வச்சு அதை சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆனா இப்ப தோட்டம் இல்ல. ஆனா கடையில மார்க்கெட்ல வாங்கி வந்து வைப்பாங்க. இந்த பொங்கல் வந்து தை திருநாளா நம்ம வந்து கொண்டாடுறோம். மெயினா தை 1 ஏன் கொண்டாடுறோம்னா, அன்னைக்கு வந்து சூரியன் வந்து தெற்கு திசையில வந்து உதிக்குது. அதுக்காக தான் மெயினா இந்த பொங்கல் பண்டிகைய அன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியூ இயர் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா வருஷத்திலேயே 4 நாள் வந்து சூரியன் வந்து உதிக்கிற திசைகள் வந்து மாறும். ஓகே. ஆடி மாசத்துல வந்து கிழக்கு திசை அது மாதிரி உதிக்கும். இன்னொரு மாசத்துல சரியா தெரியல. அன்னைக்கு வந்து தெற்கு திசை அது மாதிரி மேற்கு திசையில உதிக்கும். இன்னொரு மாசத்துல 1வது நாள் வந்து வடக்கு திசையில வந்து உதிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தை 1 வந்து சூரியனுடைய பாதை வந்து மாறுது. இந்த திசையில வந்து உதிக்கிறதுனால நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமாவும் நம்ம அந்த நாளை வந்து கொண்டாடுறோம். நீங்க பார்த்திருப்பீங்க. பொங்கல் 2யும் வணக்கம் சொல்ற மாதிரி இப்படி சேர்த்து 3யும் சேர்த்து 3 வச்சு கரும்பு வச்சிருப்பாங்க. நடுவுல பானை வச்சு சூரிய ஒளி படுற மாதிரி சில பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சூரியனுக்கு நன்றி சொல்லி தீபாராதனை எல்லாம் காட்டி அம்மா வந்து அவங்களுடைய விவசாயம் வந்து செழிக்கணும், அவங்களுடைய குடும்பத்துல வந்து செல்வம் வந்து சேரணும், கடன் இருக்கக்கூடாது, போன வருஷம் பட்ட கஷ்டம் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. இப்ப எப்படி பனித்துளிகள் வந்து சூரிய ஒளி பட்டா வந்து கரைஞ்சிடும், அது மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற கஷ்டமும் அது மாதிரி கரைஞ்சிடணும்னு சூரியனை வந்து வேண்டிட்டு சூரியனை வந்து கடவுளா நினைச்சிட்டு அதை செய்வாங்க. 2வது இந்திரன், அவங்களையும் வருண பகவான்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல மழை கொடுத்து எங்களுக்கு முப்போகம் நீங்க விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் வச்சு படைச்சி வந்து அந்த பொங்கல் வந்து செய்வாங்க. ஒரு பானையில சக்கரை பொங்கல், ஒரு பானையில வெண்பொங்கல் இருக்கும். அப்புறம் நீங்க இன்னொரு பானையில அந்த குழம்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி செய்வாங்க. அதுக்குன்னு டைம் இருக்கும். மார்னிங் 7:30 நல்ல நேரம், ராகு காலம் இதெல்லாம் பார்ப்பாங்க. மார்னிங் 7:30க்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் 11:30க்கு இந்த டைமிங்ல பொங்கல் வச்சு அவங்க வந்து முடிச்சிருவாங்க. முக்கியமா இது விறகடுப்புல செய்வாங்க. நிறைய இடத்துல இப்ப எல்லாருமே விறகடுப்புன்றதை விட நம்ம வீட்டு அந்த வாசலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி, அதான் அடுப்பு தோண்டி 3 இதுவும் வைப்பாங்க. செங்கல் 3 செங்கல் வச்சு அதுல வந்து 3 பானை வச்சு செய்வாங்க. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேஸ்ல தான் அது செய்றாங்க. இப்போ இங்க சிட்டில இருக்கிறவங்க கேஸ்ல வச்சு பண்றாங்க. பட் வில்லேஜ்ல வந்து அதுதானே வந்து பாரம்பரியம். அப்ப அப்படிதானே பண்ணுவாங்க. இந்த பொங்கல்ல வந்து மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அந்த பொங்கல் பொங்கி வரும்ல, அப்ப நம்ம ஒரு சத்தம் கொடுப்போம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து கொலவை போடுவாங்க பெரியவங்க எல்லாம். நாங்க பொங்கலோ தாங்க சொல்லுவோம். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம வந்து கத்துறதுல அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இவங்க வீட்டுல பொங்கல் பொங்கிடுச்சு, சூப்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்லி அந்த பொங்கல் பண்டிகையை நம்ம வந்து நிறைவு பண்ணுவோம். 3வது தினமா நம்ம வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுவோம். மாட்டு பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மாட்டு பொங்கல் என்ன, நம்ம நிறைய நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம். ஈவினிங் ஆனா வந்து மாட்டு வண்டியில ஃபுல்லா ரவுண்ட்ஸ் கூட்டின்னு போவாங்க. மாடு வந்து ரேஸ் ஓடிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்போம். திங்கறத தவிர வேற எதுவுமே நீங்க வந்து அது முக்கியம் இல்ல. தின்னாம எப்படி தின்னாம நாள் ஓட்டிடுவீங்களா? ஏன்னா மாடு வந்து விவசாயிகளுடைய 2வது நண்பன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் உழுவுறதுல இருந்து எல்லாத்துக்குமே அந்த மாட்டு வண்டியில தான் அந்த பொருளா எடுத்துட்டு போவாங்க. புது நெல்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க, செய்வாங்க. ஈவன் பொங்கல் அன்னைக்குமே கூட வயல்ல விளைந்த அந்த புது நெல்லை தான் அறுத்துட்டு வந்து படைச்சிட்டு அந்த புது அரிசியில இருந்து தான் அந்த பொங்கல் வந்து வைப்பாங்க. அதான் வந்து ஸ்பெஷல். சோ மாடு வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு இன்றியமையாதது. இப்ப எப்படி அவங்களுடைய குழந்தை ஒரு பொண்ணு பையன் பிறந்தா நமக்கு எப்படி அவங்க அது மாதிரிதான் மாட்டையும் வந்து பாப்பாங்க. மழை பெஞ்சா கூட ஐயோ மாடு நனையுதே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நனையிறமோ இல்லையோ ஐயோ மாடு நனையுதே அப்படின்னு தான் வந்து அவங்க நினைப்பாங்க. அது மாதிரி ரொம்பவே வந்து க்ளோஸ்டா இருப்பாங்க விவசாயிகள் எல்லாம். அந்த மாட்டுக்கு வந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு மாலைகள் போட்டு பெயிண்ட் அடிப்போம். அந்த கொம்புல வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு பலூன் கட்டி அந்த ஓட்ட வடையா அதெல்லாம் கட்டி ஓட விடுவோம். ஓட விடக்கூடாது. அதை வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு பிறந்த நாள். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டி புதைச்சா ஒரு காமெடியை கொண்டு வருவாங்க. டூட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொண்டு வந்து அதை புதைச்சிட்டாங்க அந்த காமெடி அவையார் காலத்திலேயே. ஆனா இவங்க வந்து அன்னைக்கு அசராம செய்வாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி மனுஷங்களை வந்து மாடாக்குவாங்க இவங்க எல்லாம். ஆனா மாடு வந்து எவ்வளவோ மேல் தான். அது மட்டும் இல்ல, மாடை வரையறன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு கிறுக்கி வச்சுட்டு அதுல வர கலர் போட்டுட்டு இது என்ன மாடுன்னு வேற தெரியும். கேட்டா காளை மாடுன்னுவாங்க, பசு மாடுன்னுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே மாடுக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சு ஓடிடும். ஏன் என்ன இப்படி பறஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஒரு கோலத்தை போடுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஆமா நிறைய பேர். ஏன்னா மாடு பொங்கல் கிண்டுற மாதிரியே கூட போடுவாங்க. சாப்பிடுற மாதிரியே போட்டாலும் ஒரு லாஜிக் இருக்கும். மாடு வந்து பொங்கல் கிண்டுற மாதிரி எல்லாம் அல்டிமேட்டா போட்டு வைப்பாங்க. ஆனா ரொம்பவே வந்து மாடுக்கு வந்து இந்த மாதிரி பகுத்தறிவுகள் இருந்துச்சு, கண்ணு தெரிஞ்சு இது நம்ம தான் அதுக்கு தெரிஞ்சுதுன்னா அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும், ரொம்பவே அப்செட் ஆயிடும். ஐயோ நானா இது அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து 2K கிட்ஸ் வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து பூக்கோளம் தான் வந்து போடுவாங்க. இப்பதான் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வரையணும், கண்ணுக்குட்டி வரையணும் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா பூக்கோளம் போட்டு கலர் அடிச்சு நான் சொன்ன மாதிரி சாணி உருண்டை வச்சு பரங்கி பூ வச்சு அழகா வந்து செஞ்சிருப்பாங்க.
அடுத்ததுக்கு வாங்க, அடுத்தது தானே மெயினே. அடுத்த இது 4வது சொல்லுங்க. 4வதா வர்றது திருவள்ளுவர் தினம், அதாவது காணும் பொங்கல். அத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் எரிச்சிருவோம். அடுத்த நாள் பொங்க வைப்போம். 3வது வந்து மாட்டோட விளையாண்டு இருப்போம், சாப்பிடுவோம். 4வது என்ன, ஊர் சுத்துறது தான். அன்னைக்கு தானே எல்லா ஊருக்கும் போய் சுத்தி பார்க்க முடியும். நம்ம வீட்டுல கூட்டுன்னு போறதே அதிசயம். அந்த ஒரு நாள் விட்டுட்டுனா எங்கிட்டு போறது, ஓட வேண்டியதுதான் வெளியே. அந்த ஒரு நாள் எதுக்குன்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. உங்களுக்கு ஊருக்கு போறது ஜாலியா இருக்கும். ஆனா ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்ப எப்படி போகி அன்னைக்கு வந்து புதியன புகுதல் பழையன கழிதல், அதே மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும். மாட்டுக்கு வந்து மாட்டுக்கு நன்றி சொல்லி பொங்கல் வச்சு மாட்டுக்கு ஊட்டுவாங்க, மாட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, மாட்டை கொண்டாடுவாங்க அன்னைக்கு. 4வது நாள் பெரியவங்கள்ட்ட, இந்த 3 நாள் நம்ம பிஸியா இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அத்தை மாமா இது மாதிரி அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் இந்த காணும் பொங்கல். அதோட இல்லாம நிறைய கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கேன். கிராமத்திலேயே வந்து கபடி போட்டி, இந்த லெமன் இந்த ஸ்பூன், இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் பலூன் உடைக்கிறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும், நடத்துவாங்க. மெயினா வந்து மதுரை அந்த மாதிரி ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா அது வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த அவனியாபுரம், அலங்காநல்லூர் அங்கெல்லாம் வந்து இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுன்றது ரொம்பவே ஃபேமஸா நடக்கும். அங்கேருந்து மாடு வந்து வரும், அந்த வாடிவாசல் திறந்தான வரும்போது அங்க இருக்கிற மாடுபிடி வீரர்கள்லாம் வந்து ரொம்பவே பாஞ்சு போய் ஆக்ரோஷமான அந்த மாட்டை வந்து அடக்கி அதுக்கான பிரைசஸ் அவங்க பெறுவாங்க. எத்தனை மாடு பிடிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அதெல்லாம் வந்து பார்த்ததும் இல்ல, அத போய் அடக்கணும். என்ன அன்னைக்கு உட்காந்து அந்த போன்ல பார்க்க வேண்டியதுதான். நியூஸ்ல 24 hours அந்த நியூஸ் லைவ்ல போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் பிடிக்கிறாங்களா அப்படின்னு பாத்துப்போம். இந்த லெமன் இந்த ஸ்பூன், பலூன் சுடுதல், கயிறு இழுத்தல் அது கூட பண்ண மாட்டாங்க. கை வலிக்கும்ல, அது கூட இவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நோகாம நோம்பு கும்பிடுவாங்களா, அந்த கேம் தான் விளையாடுவாங்க. இந்த வீர விளையாட்டுக்கள்லாம் வந்து இவங்க வந்து விளையாட மாட்டாங்க. இளவட்ட கல் தூக்குதல் இதெல்லாம் கூட ஊர் சைட்ல இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு இளவட்ட கல்னா தெரியும்ல? தெரியும். அதான் அந்த கல்லு தூக்கிட்டா பொண்ணு கொடுத்துருவேன்னுவாங்களே, அதுதானே. இந்த மாட்டு அடக்கிறது, கல்லு தூக்குறதெல்லாம் அந்த காலத்துல ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றதா இருந்தது. அதுக்கப்புறம் வர வர பசங்க உடம்புலையும் தெம்பு இல்ல, அவனுங்களால எதுவுமே செய்ய முடியலன்றது. பாறாங்கல் எங்கேயுமே இல்லையேங்க, எல்லாத்தையும் தான் இடிச்சிட்டு இதுவும் கட்டிட்டீங்களே, பில்டிங் கட்டிட்டீங்களே, அப்புறம் எங்க உங்களுக்கு பாறாங்கல்லாம் இருக்கும்? வாஸ்தவமான ஒண்ணுதான். இருந்தாலும் பாறாங்கல்லே இருந்தாலும் தூக்குற அளவுக்கு அவனுங்களுக்கு தெம்பு இல்ல. அப்படியே அவனுங்க தூக்கிட்டாலும் 4 நாளைக்கு படுத்துருவானுங்க. இடுப்பு வலிக்குது, ஐயோ முட்டி வலிக்குதுன்னு படுத்துருவானுங்க அவனுங்க. உங்க ஊர்லயும் நீங்க இப்ப பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க சொன்னது எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அந்த காலமோ இந்த காலமோ பொங்கல்னாலே ரொம்பவே ஒரு சந்தோஷமான மன நிறைவோட கொண்டாடக்கூடிய வந்து ஒரு விழா. சூரியனுக்கு நன்றி சொல்லவும், விவசாயிகளுக்கு நம்ம நன்றி சொல்லவும் அந்த பொங்கல் வந்து கொண்டாடுறோம். எல்லாருமே புது அரிசியை வாங்கி, பச்சரிசியில புது அரிசியை வாங்கி அந்த அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க, அந்த அரிசியில தான் பொங்கல் வைப்பாங்க. புதுசா அறுத்துட்டு வந்த அந்த நெல் கதிரை படைத்து, அதே மாதிரி புது அறுவடை பண்ண கரும்பு வந்து படைத்து அந்த பொங்கலை வந்து ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுவாங்க. நிறைய பேர் வந்து புது ட்ரெஸ் எடுத்து அன்னைக்கு கொண்டாடுவாங்க. சில பேர் நியூ இயர்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே புதுசா அன்னைக்கு வந்து போட்டுப்பாங்க. அது வசதி வாய்ப்புகளை வந்து பொறுத்து. எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் பண்டிகை வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்.